இப்போது நம்மளால் முடியாது, பேச முடியாது அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நினைக்கிறாங்க இல்லையா? ஏன் பேச முடியாது? வீட்டில் இருக்கும்போது தம்பி தங்கைகளோட எவ்வளோ சண்டை போடுறோம். அது என்னால் முடியாதா, நான் இதை பண்ண முடியாதா, இதை செய்ய முடியாதா, என்னால் அவ்வளோ சண்டை போடுறவங்க நம்முடைய எதிர்காலம்னு வரைச்ச அவனுக்கு நல்லா படிப்பான்ப்பா, அவனால் எல்லாம் பேச முடியும், என்னால் பேச முடியாது, எனக்கு அது வராது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மட்டப்படுத்தி முயற்சியே பண்ணாமல் இருக்கணும். அதுதான் தப்பு. ஏன் அப்படி பண்ணாமல் இருக்கணும்? தைரியமாக இந்த ப்ராஜெக்டை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏன் வரமாட்டேங்கிறது? தவறுகள் வரும், தடிக்கு விழுவோம், எல்லாமே நடக்கும். ஆனால் விழுவது எழுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்துட்டோம்னாக்க நம்மளால் எதை வேணாலும் சாதிக்கலாம். சாதிக்கிற மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இந்தியாவுடைய ஷேப் இப்படி இருக்காது, 5 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக மாறி போயிடும், எக்கச்சக்கமாக மாறி போயிடும். அப்படி மாறும்போது என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன் எங்கேயோ போயிருப்பான். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். யூ ஆர் நாட் யூஸிங் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி தட் லாக்ஸ் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப். அதை நம்ம பயன்படுத்தாததுனால கடைசி வரைக்கும் ஐ ஆம் அன் அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். யூ ஆர் நாட் அன் அன்லக்கி, யூ ஆர் நாட் யூஸிங் யுவர் வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதுதான் தப்பு. முயற்சி பண்ணோம்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். அந்த எதிர்காலத்தில் இருக்கக்கூடியது இந்த இந்தியர்களாக இருந்து எத்தனை வெளிநாட்டிலேயே போய் எத்தனை பேர் நம்ம சாதிச்சிருக்கோம் தெரியுமா? கூகுளில் சிஇஓவாக இருக்கிறது யார் தெரியுமா? சுந்தர் பிச்சை, நம்ம இந்தியர். மைக்ரோசாஃப்ட், சிட்டி குரூப், நோக்கியா, மோட்டோரோலா, இவ்வளவுலையும் நம்ம நண்பர்கள் இருக்காங்க. பிரிட்டிஷில் சொல்லுங்கள், நம்முடைய இந்த பிரிட்டிஷில் பிரதமராக இருந்தவர் யார் தெரியுமா? ரிஷி சுனக், இன்ஃபோசிஸுடைய சன்னின்லா. நம்ம இந்தியாவில் இருந்து அங்கே போய் எலெக்ஷனில் நியாயப்படி ஜெயிச்சு அவங்கள ஆட்சி பண்ணார். பெருமை இல்லையா? அவங்க திருட்டுத்தனமாக நம்மளை ஆட்சி பண்ணாங்க. நம்ம நியாயப்படி ஆட்சி பண்ணோம். இன்றைக்கும் பிரிட்டிஷில் வைஸ் சான்சலரும் சான்சலருமே இந்தியர்கள் தான். சிங்கப்பூரில் 9வது பிரசிடென்ட், 11வது பிரசிடென்ட்டில் 3 பிரசிடென்ட் நம்ம இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. இந்தியர்கள், இந்திய பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். வெளிநாட்டிலே போய் இவ்வளோ தூரம் கோல் வச்சும்போது நம்மளோட நாட்டில் எதனால் நம்மளால் மேலே வர முடியாது? கண்டிப்பாக வரலாம். படித்தாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும்தான் கிடையாது, எத்தனையோ படிப்புகள் இருக்குது. ஐஏஏஎஸ் பண்ணலாம், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் சிவில் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ், அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது நம்மளுக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்படி விங்ஸ் நிறைய. அது எல்லாத்தையுமே நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். தனியாக பார்க்கும்போது தான் பண்ண முடியும். இப்போ பொதுவாக இதை படிங்க அப்படின்னு சொன்னால் 81 பேர் அதை படிக்க முடியாது. அதே நேரத்தில் இப்படி தான் இருக்கணும், இந்த தொழிலில் போகணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் யாரையும் நம்ம அன்பையோ அறிவுரையோ இல்லை வழிகாட்டவோ முடியாது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்த்துண்டு நம்மளால் முடியாது அப்படிங்கிறத தாழ்வு மனப்பணியை தூக்கி எறிஞ்சிடணும். இலக்கு மட்டும்தான் நம்ம கண்ணில் தெரியணும். வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் பிச்சு எறிஞ்சிடணும். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இலக்கை மட்டும் எதிர்பார்த்து போனோம்னாக்க வாழ்வில் எதுவுமே சாத்தியம். பிரபஞ்சத்தில் ஒரு விஷயத்தை பலமுறை சொல்லிட்டு இருந்தோம்னாக்க அது நிச்சயமாக எடுபடும், நடக்கும், நடந்தே தீரும். ஏன் நம்மளால் முடியாது? கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும்.